மேடம் எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து அவங்க வெளியில சொல்லிட்டேன் சார் அவரால இங்க வர மாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் பேசுவாங்க சார். யார் பேசுவாங்க? சார் வந்து பேசுவாங்க. அதான் வர சொல்லுங்கன்ற சார். இதெல்லாம் நீங்க கத்த கூடாதுங்க சார். கத்தாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? வணக்கம் சார் உங்க நீதி நீங்க நேர்மையா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நியாயமான ஆளுன்னா அது நீங்க உங்களோட வச்சுக்கிறது தானே சார். நான் உங்ககிட்ட எனக்கு கமிஷன் கேட்டேன், முடியாதுன்னா முடியாது தம்பி, அதான் பண்ண முடியாது சொல்லுங்க, வெளில போயிருப்பேன் நானு. எதுக்கு சார் நீங்க முன்னாடி கூப்பிட்டு போட்டு குத்தீங்க? சும்மா எனக்கு சார் இல்லையா? நீங்க என் பேர் ரவிராஜ், அவருக்கு தெரியும். ஏன் எனக்கு நீங்க பாக்கலையா? நீங்கன்னு கேக்குறீங்க. எங்க மேடம் அவரு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிருக்காரு மேடம். என்னை வந்து நடுத்தர நிக்க வச்சிருக்காரு மேடம் அவரு. அன்னைக்கு வந்து நான் கமிஷன் கேட்டேனா, கமிஷன் கேட்டா ஒன்னும் இருக்கு இல்ல இல்லன்னு சொல்லி அனுப்பணும். அதானே பெரிய மனுஷனுக்கு அழகு. போட்டு பாடிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அவனை வர வச்சிங்க தேவையில்லாம நான் வந்து சண்டை போட்டு இப்ப வீட்டுல விட மாட்டேன்ற, வெளியில இருக்கேன் நானு. சோத்துக்குள்ள எல்லாம் சுத்தி இருக்கேன் மேடம் நானு. இவருடைய நேர்மை நீதி நியாயம்லாம் அவரோட வச்சுக்கிட்ட சொல்ல மேடம். ஏன்ட்டு இது காமிச்சிடணும்? என்ன சத்தம் நீங்க எதுக்கு உட்காரணும்? உட்காரலாம் வரல நானு. இன்னைக்கு ஐசா கையில 2 பைசா கையில கொடுத்து போலாம் தான் வந்தேன். அவரை கூப்பிடுங்க அவரை. ஏன் ஓனர் காப்பாத்துறீங்களா? இங்க நான் தெருல நிக்கிறேன் மேடம் நானு. அவர் தான் ஒரு பிரான்சிஸ் பிஜின்னு வச்சு நடத்துறாருல்ல, பேயிங் கெஸ்ட் ஒண்ணு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. எனக்கு அதுல ஒரு ஏசி ரூம் தர சொல்லுங்க. அதுல ஒரு ஏசி ரூம் தர சொல்லுங்க, நான் அதுல தங்கிக்கிறேன். இருக்கட்டும் மேடம். ஏன் 7,000 என்னால விட முடியாது? என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது மேடம். ஆனா எனக்கு வந்து ஒரு பிஜி வச்சிருக்காருல, கண்டிகளை வச்சு நடத்துறாருல, பேயிங் கெஸ்ட் வச்சு நடத்துறாருல, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வச்சு நடத்திட்டு இருக்காரு. எனக்கு ஒரு ரூம் தர சொல்லுங்க. அதுல மேடம் எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து அவங்க வெளியில சொல்லிட்டேன். சார் அவரால இங்க வர மாட்டாங்க சார். உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் பேசுவாங்க சார். யார் பேசுவாங்க? சார் வந்து பேசுவாங்க. அதான் வர சொல்லுங்கன்ற சார். இதெல்லாம் நீங்க கத்த கூடாதுங்க சார். கத்தாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் நடுத்தரியா நிக்கிறேனே, நம்மளோட செருப்பு வச்சு துரத்தி விட்டா. அதான் சார் இங்கெல்லாம் கத்த கூடாது. நான் சார் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். மேடம் நீங்க கத்தலாம் வரல. அவர் வச்சிருக்காருல பிரான்சிஸ் பிஜின்னு வச்சிருக்காருல, கண்டிகையில பேயிங் கெஸ்ட் நடத்திட்டு இருக்காருல. அதான் நல்லா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்குறாங்க. அதுல எனக்கு ரூம் தாங்க. அதெல்லாம் ரூம் தர முடியாதுங்க சார். ஓகேங்களா? என்ன சார் சத்தம்? என்னமா என்ன பிரச்சனை? சார் ரொம்ப முதல்ல உங்களுக்கு வணக்கம் போட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு பெரிய கும்பிடு. வணக்கம் சார் உங்க நீதி நீங்க நேர்மையா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நியாயமான ஆளுன்னா அது நீங்க உங்களோட வச்சுக்கிறது தானே சார். நான் உங்ககிட்ட எனக்கு கமிஷன் கேட்டேன், முடியாதுன்னா முடியாது தம்பி, அதான் பண்ண முடியாது சொல்லுங்க, வெளில போயிருப்பேன் நானு. எதுக்கு சார் நீங்க முன்னாடி கூப்பிட்டு போட்டு குத்தீங்க? சும்மா சார் நீங்க கண்டிகையில பெரிய பில்டர் சார். நீங்க பிரான்சிஸ் பிஜின்னு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க சார். அதெல்லாம் தெரியும் சார், உங்களை பத்தி விசாரிச்சேன். என்ன மாமா இருக்கு? வைஃப் அடிச்சு போட்டு கொடுத்துட்டீங்களா? அதனால உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்காங்க. சண்டை போட வரல மேடம், நியாயத்தை கேட்க வந்த. நீங்க என்ன மேடம் இவரே சண்டைன்றீங்க? அவரை பத்தி சண்டை போட முடிஞ்ச மாதிரி மேடம் இருக்கு. ஏன் மேடம் நீங்க வேற சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. நார்மலா கேக்குற மாதிரி வந்திருக்கீங்க சார். நான் சண்டை எல்லாம் போட வரல சார். அன்னைக்கு நீங்க வந்து வைஃப்ட்ட போட்டு கொடுத்தனால என்ன வெளில தோத்திட்டா சார். இப்ப எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. நீங்க ஒரு பேயிங் கெஸ்ட் வச்சு நடத்துறீங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எனக்கு அதுல ரூம் தாங்க சார். சார் நானும் ஸ்டூடெண்ட் சார். டிஷர்ட் எல்லாம் போட்டுங்க பாருங்க சார். சார் இப்ப கூட நான் நினைச்சா போயிட்டு கரெக்ட் நான் பிடிஏ பண்ணுவேன் சார். ஒண்ணு பண்ணு, அந்த 3ஆவது மாடிக்கு மேல ஒரு ரூம் இருக்குல்ல சார், 2 பசங்க தங்கி இருக்காங்கல்ல, இன்னொருத்தர் வரேன்னு இருக்காரு, அவரோட சேர்த்து இது ஷேரிங்கா சார்? சார் போட்டு விட்டுருமா சார்? ஷேரிங்ல நான் செட்ட மாட்டேன் சார். சார் லைட்டா கொரட்டை விடுவேன் சார். கொரட்டை விடுவேன். ஆமா. அப்ப தனி ரூம் இங்க இல்லவே இல்ல சார். தனியும் ஏசி ரூம் போட்டாங்க சார். அது எப்படி முடியும்? வேலை வேலைக்கு சாப்பாடு வந்து நீங்க தான் பொண்ணு. எனக்கு என்னைய வந்து நீங்க பண்ண நீங்க தானே கேட்டீங்க. வேணாம் சார், நான் பேச விரும்பல சார். அவரை கூட்டாதீங்க சார். அதுக்கு நீங்க என்னது நீங்களே 2 அடி அடிச்சிருங்க சார். கூட்ட என்ன அவ அச்சான வலிக்குது சார் பயங்கரமா. இந்த ஒரு நிமிஷம் சார் சார் என்ன சார் பண்ண போறீங்க? வாங்க சார். சார் சார் எட்மின் சார், எட்மின் சார். சார் ப்ளீஸ் சார், வாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், கால்ல கூட விடுங்க சார். நீங்க சார் உங்களை இவங்க 2 குத்து சொல்லிங்க சார். நான் வந்து பேசுறதுக்கீங்க. அவளை மட்டும் கூட்டாதீங்க சார். சார் அவளுக்கு மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க சார். நீங்க கூட எனக்கு 2 ரூம் குத்தீங்க சார். அப்பெல்லாம் அடிக்கலாம் முடியாது சார். நீங்க என்ன சார் இதே வேலையா வச்சிருக்கீங்க சார்? விளையாடுறதே உங்களுக்கு வேலையா போச்சா சார்? சார் இது விளையாட்டா சார்? பின்ன நீங்க என்ன சார் விளையாண்டீங்க வாழ்க்கையில? நான் என்னங்க விளையாண்டேன்? எதுக்கு சார் போய் போட்டு குத்தீங்க ராஜா கிட்ட? கமிஷன் கேட்டீங்க சார்? சொன்னா கேளுங்க சார். எனக்கு ஒரே ஏசி கொடுங்க சார் மேல உங்க பிஜில. சார் விவரம் தெரியாம பேசாதீங்க சார். நான் காலை இன்னைக்கு சனிக்கிழமை சேலரி போடுவேனா, பிஜியை பார்ப்பேனா, இல்ல சைட்டை பார்ப்பேனா? சைட்ல வேலை ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலையை பார்ப்பனா, இல்ல பிஜில சாப்பாடு ஆச்சான்னு பார்ப்பனா, பசங்களுக்கு சாப்பாடு வந்துச்சான்னு பார்ப்பனா? ஏன் அவங்கள கூட டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்ப உங்களுக்கு சார் பெரிய பிஜி பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் சுத்தம் பத்தமா அப்படியே பக்காவா இருக்கு. பக்காவா மெயின்டைன் பண்றீங்க. சிசி கேமரா இருக்கு, வைஃபை இருக்காங்க. அதான் இங்க வந்து தங்கிலாம் முடிவு. ஆமா, இல்லன்னா ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்ககிட்ட. சார் அவங்க வைஃப் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஏமா நீ வேற புடுங்க அம்மா விட்ட. இல்லம்மா, அவங்க ஒரு வீட்டை வாங்கி அங்க இருக்குறேன்ட்டாங்க.
ஒண்ணு பண்ண இவர்தான் ரொம்ப ஆசைப்படுறாரு பிஜில தங்கணும்னு சொல்லிட்டு 4 ஷேரிங்ல போட்டு விடுமா. இல்லைங்க சார், நீங்க அவங்க wife சார் ஷேரிங்கே வேணான்றானே சும்மா ஷேரிங் அதெல்லாம் முடியாது அப்படி நீங்க ஷேரிங் எடுக்கிறதா இருந்தா உங்க சொத்துல பார்த்து ஷேரிங் தாங்க. இல்லன்னா அந்த கட்டிங்கள கன்ஸ்ட்ரக்ஷன் ராசாதி நகர்ல அங்க ஒரு வீட்டுல ஷேரிங் தாங்க. கொஞ்சம் போனை போடுமா வரவைமா அவரை. இப்ப யாருக்கு சார் ஃபோன் பண்ண வைக்கிறீங்க? யாருக்கு? உங்க வைஃப் தான் ஃபோன் பண்றோம். ஐயோ சார் கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இன்னும் வேணாமா பண்ணாதீங்கம்மா போன. இல்லம்மா நீ ஃபோன் பண்ணு. ஏன்னா நம்ம இப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தா வேலை ஆகாது. தலை அந்த பக்கம் வாங்க நீங்க இப்படி உட்காருங்க. சார் ஒரு டிரைவர் வேலையை கொடுங்க சார். வேலைலாம் இல்ல சார். சார் இந்த பிஜியை துடைக்கிற வேலையை கொடுங்க சார் எனக்கு. ஆல்ரெடி ஆள் வச்சிருக்கோம். சார் நான் நல்லா சமைப்பேன் சார். இங்க இருக்கிற பசங்க நான் சமைச்சு போடுறேன் சார். எல்லாமே குக்கிங்லாம் வச்சிருக்காங்க. ஆள்லாம் வச்சிருக்கோம். சார் நான் கால் பண்றேன் சார் 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 பண்ணல. சார் அவன் வரக்கூடாது சார் இங்க. வரணும் வந்தாதான் நீங்க அமைதியாவீங்க. சார் இதுக்கு நீங்க போலீஸ் கூட ஃபோன் பண்ணுங்க சார். A few minutes later. எனக்கு தெரியாது நீங்க ஏதாவது நான் செத்து கிட்டு போய் கிடந்தா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான் கொலை கேஸ்ல. என்னங்க சத்தம்? என்ன சத்தம்? என்னதான் உங்களுக்கு பிரச்சனைங்க? ஏன் மேடம் வீட்டை விட்டு வந்துச்சீங்க? என்னாச்சு? இங்க வந்து பிஜில ரூம் போடணும் உட்காந்துருக்காரு மேடம் அவரு. ரூம் கேட்டு வந்திருக்கியா? ஆமா நீங்க உள்ள விட மாட்டேன்ற மழையில நான் வெளிய நின்னுட்டு இருக்கேன். எங்க தங்குவேன்? இவனால தான் நான் வந்து வெளிய விட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதான் நடக்குதுங்க? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ராதா. என்ன கேக்கணும்? இவரு பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தாரு. பேயிங் கெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரான்சிஸ் பிஜி கண்டிகையில பெஸ்ட் பிஜின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது நம்ம ஒரு பில்டர் வேற. நான் என்ன சொல்றேன்? அதுதான் வச்சிருக்காரு. உனக்கு வச்சிருக்காரா? சொல்லிட்டேன் வயசானவங்களுக்கு எல்லாம் பிஜி கொடுக்கறது இல்லங்க. சார் யார் சார் வயசானவங்க? நீங்க தான். எனக்கும் ஒரு 20 வருஷம் முன்னாடி 27 வயசு தான் சார். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி 27 இப்ப 47 தான ஆகுது. சரி இவரெல்லாம் எதுக்கு சார் சேர்க்கறீங்க? மேடம் நான் சேரவே மாட்டேன் மேடம். ஒரே பிரஷர் மேடம் வந்து ஸ்டாஃப்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு மேடம். நான் எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே. உன்னை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருந்தேன் நானு. என்ன பெருமை? என்ன பெருமை பேசிட்டு இருந்த? உனக்கு இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும். சார் சொல்லுங்க. போதுமா சார்? உங்க நல்ல மரியாதை வச்சுக்கிறது கெடுத்துக்க போறது நீ தயவுசெய்து கிளம்பு. ஏய் இருடி. ஏன் திருந்தவே மாட்ற நீ? எப்படி திருந்த முடியும்? இப்ப நீ என்னதான் பண்ணலாம்? அதெல்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இரு. இந்த பார் இந்த பிஜே பாத்தியா? உங்க பாத்தியா சுத்தி பாத்தியா? ஐயா. கண்டிகளே பெஸ்ட். இந்த பார் சார் 2 நிமிஷம் சார். சார் 2 நிமிஷம் சார் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் சார். ஒரு கன்வின்ஸும் வேணாங்க. சார் நீங்க என்ன சார் டைவர்ஸ் விட்டுறீங்க போல இருக்கு சார் எனக்கு. டைவர்ஸ்லாம் வாங்கி தரல உங்களை சேர்த்து. சார் 2 நிமிஷம் சார். சார் என்ன சார் என்ன பேச விட்டீங்கன்னா நான் 2 நிமிஷம் கன்வின்ஸ் பா இங்க பார் ராதா. என்ன? இந்த பிஜிலே பெஸ்ட் பிஜி இங்க கண்டிப்பா. ஐயா மேடம் தயவு செய்து ஒரு கூட்டு போங்க. சார் இருங்க சார். நான் சொல்ல வரான்னு கேட்போம் சார். இருங்களா சார் கொஞ்சம். என்ன சொல்ல வர பண்ணி? சாப்பாடு எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும்பா. நம்ம 4 ஷேரிங் இருக்கு. அது இல்லாம பார்த்தா ஃபுட்டோட சேர்த்து ஏசி ரூமுக்கு 11000 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. சரி. நான் சொல்றேன் நீங்க ஒரு 11000 கூட நான் கூட வந்து தங்கிடுறேன். வீடு எதுக்கு உனக்கு? நீ தான் உள்ள சேர்க்க மாட்டீங்க. எதுக்கு சேர்க்கணும் நீ? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி அங்கிள்ஸ்க்கெல்லாம் வைக்கல. இந்த மாதிரி விஐடி தாகூர் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இங்க தான் வந்து கேட்டு இருக்காங்க. ஃபுல் ஆயிடுச்சு வேற. நான் சொல்றேன் ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான் இருக்கு. சார் இப்போ நான் உடனே விஐடில போய் ஸ்டூடண்ட சேர்ந்துறேன் சார். அங்கிள்க்கெல்லாம் இங்க பிஜி இல்ல. சார் யார சார் அங்கிள்ன்றீங்க? நான் இத கத்த கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். பாவம் இந்த இடத்துல இந்த ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. மேடம் நீ வீட்டுக்கு வா. மேடம் நேரா வீட்டுக்கு கூட்டி போங்க தயவு செய்து. நீங்க வெளிய அனுப்பிச்சீங்கன்னா நேரா இங்க வந்துறாரு மேடம். சார் நீங்க டிரைவர் இல்ல சார் உங்ககிட்ட. நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் சார். நானே டிரைவர் தாங்க. சார் அப்படி சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய நான் என் வண்டி நானே ஓட்டிக்கிறேங்க சார். வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க. நீ டெய்லி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சார். ஏதாவது வேலை கொடுங்க. நான் உனக்கு கொடுக்குறேன் வா. நான் வரமாட்டேன். வீட்டுல நிறைய வேலை. நான் இவர் கூட தான் இருப்பேன். பாத்ரூம்லாம் கழுவணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், நிறைய வேலைங்க இருக்கு. பாத்ரூம் கூட நான் இவர் வீட்டு பாத்ரூம் கழுவிக்கிறேன். உன் வீட்டு பாத்ரூம் கழுவ மாட்டேன்டி. சார் என்ன சார் பண்ணீங்க இவர? நான் என்னங்க பண்ணேன்? பைத்து குடிச்சவே தெரியறான். நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறாரு மேடம். சார் உங்க கூடயே வச்சுங்க சார் ப்ளீஸ். உங்களை பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப விஜயகாந்த் சார் மாதிரி கேப்டன் மாதிரி இருக்கீங்க இதுக்கு சார். எனக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது. நீங்க வெளிய அனுப்பிக்கோங்க, நான் பாத்துக்கறேன். அங்க வாடா. ஏய் எங்க கூப்பிடுற என்ன நீ? வீட்டுக்கு வா வா. நீ வீட்டுக்கு எங்க என்ன பண்ண போற வீட்ல? வா நீ ஃபர்ஸ்ட். அத என்ன? வாங்க 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 சார் வாங்க சார் நாளைக்கு மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க சார். உங்க கூட முக்கியம் இல்ல சார் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போங்க. நீ வா வீட்டுக்கு வா. அதெல்லாம் தமிழ்நாட்டு பசங்க போடுங்க சார் என்ன கடைசி ஒரு முறை பாத்துங்க சார். தங்கச்சி நீயும் பாத்துக்குமா? பாத்துக்கணுமா? பாத்துக்கோங்க பாத்துங்க. இத கடைசியா பாக்குறது நீங்க. நீ கிளம்பு. எப்ப பார்த்தாலும் ராவடியா இருக்கு உங்ககிட்ட.